லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்கும்போது அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருனுடைய படகில் ஏறி அவர் பிரசங்கித்தார். இந்த படகு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒப்புமையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்கிற படகை தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போமானால், பேதுரு தன்னுடைய படகை தேவன் பிரசங்கிக்கும்படியாக, தேவன் உட்காரும்படியாக இடம் கொடுத்தான். அந்த படகை கொண்டு அவன் மீன் பிடிக்க சென்ற போது அவன் 30, 60, 100 மடங்கு வலைகள் கிழியத்தக்கதாக அவன் மீன்களை பிடித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால், படகை, உங்கள் வாழ்க்கை என்கிற படகை தேவனுக்கு கொடுப்பீர்களானால், உங்களுடைய வாழ்க்கை என்கிற படகு நிரம்பத்தக்கதாய், ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வாழ்க்கை என்கிற படகை தேவன் வந்து அமரும்படியாக, தேவன் வந்து வாசம் பண்ணும்படியாக, தேவனுக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை